இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், பொது பணத்தை நான் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்றெல்லாம் அவர் பேசுவது மக்களிடத்தில் பெரிய நம்பிக்கை அது உருவாக்கியதெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் ஊழலினுடைய உச்சம் தொட்டவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். இன்றைக்கு கூட அவர் வெற்றி பெற்றிருப்பது ராணிமலை தொகுதியிலே ஒரு வாக்காளர்களுக்கு 2000, 3000 என்று அவர் லஞ்சத்தை அளித்து அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். பெரும் தொகையை இந்த ஊழலால் அவர் சேர்த்துக் கொண்டிருப்பதாக இன்றைக்கு அறியப்படுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல கல்குவாரிகளை அவர் சட்டத்திற்கு மீறி, விதிமுறைகளுக்கு மீறி அவர் நடத்துவதாக, இன்றைக்கு அவருடைய குவாரிகள் இயங்குவதாகவெல்லாம் இன்றைக்கு புகார்கள் வருகின்றன. அது உண்மை. அவரை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்துக் கொள்வது என்பது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது.